நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? நீங்கள் பார்த்தீங்களா, தண்ணி அடிக்கிறத பற்றி ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு, நான் ஆம்பளையான ரோலையும் வீட்டில் பண்ணுறேன், பொம்பளையான ரோலையும் நான் வீட்டில் பண்ணுறேன். நான் வந்து பசங்க மாதிரி ட்ரெஸ் போடுறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆபாசமாக அது தெரியுதா? அப்படி நாங்கள் சரக்கு அடித்தா நீங்களும் சரக்கு அடிக்கிறீங்க, நாங்களும் சரக்கு அடிக்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குது. இன்றைக்கி சரக்கு அடிக்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய முக்கியத்துவமாக வந்துட்டு அதுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்படின்ற பாருங்கள். ஏன்னா பசங்களுக்கு ஒரு நியாயம்னா பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்றது தான் அதுகளுக்கு ஈக்குவாலிட்டி, அதாவது ஜென்ட்ரு குவாலிட்டி அப்படின்றத இன்றைக்கி வந்து சரக்கு அடிக்கிறத வந்து பற்றி பேசுது. அன்றைக்கி வந்து சரக்கு வந்து பசங்க அடிச்சிட்டா வந்து அதை வந்து சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. இந்த ரோட்டில் விழுந்து கிடக்குறான் அப்படின்னா, ஏதோ போதையை போட்டு விழுந்து கிடக்குறான்பா அப்படின்ட்டு போயிடும். இதே பொண்ணுங்க இந்த மாதிரி பப்பில் போய் சரக்கு அடிச்சுட்டு வர்ற வழியில் வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது திடீர்னு கீழே விழுந்து கிடந்தா, நான் ஹெல்ப் பண்ண வரவன் என்ன நினைப்பான், இதில் பெற்றது வந்து சரியில்லை, அதுதான் அதனால தான் இந்த இது அப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுகளை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. அந்த பெற்றவங்கள தான் வந்து பெருசாக வந்து பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது சமுதாயத்தில் பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருக்கிற பொழுது, இப்படிப்பட்ட பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது குறைஞ்சி போயிடுது. இந்த ஜென்ரேஷன் அப்படியே முழுசு அப்படியே மாறிடுச்சு. இனி வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்க போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து சம உரிமைன்ட்டு ஆம்பளை பண்ணுற எல்லாத்தையும் பொம்பளை பண்ணுனா அது வந்து ஈக்குவாலிட்டியா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? மரியாதைன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு வந்து மரியாதை சமுதாயத்தில் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து அன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா வீட்டில் கொத்தடிமையாக அந்த அடுப்படிக்கில் கிடந்தது இன்றைக்கி வந்து எல்லா துறைகள்லையும் வேலை பார்க்குறது, மற்ற எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சரக்கு அடிக்கிறது வந்து அதுவும் ஒரு ஜென்டர் குவாலிட்டியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது வந்து பெரிய ஒரு மோசமான நிலைமையாக போய்கிட்டுருக்கு. எதிர்த்து கேட்டோம்னா நீங்கள் சரக்கு அடிக்கிறதுனால தான் நாங்கள் சரக்கு அடிக்கிறோம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுறது.